Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் 100 நாற்காலிகள் பாகம் 6. அம்மாவுக்கு சுபாவை முதல் பார்வையிலேயே கொஞ்சமும் பிடிக்கவில்லை. சுபாவின் வெள்ளை நிறம் ஒரு நோய் அறிகுறி மாதிரியே அவளுக்கு தோன்றியது. அவளை பார்த்ததுமே அஞ்சி வீட்டுத் திண்ணையில் இருந்து இறங்கி ஓடி முற்றத்தில் நின்று கொண்டு வாயில் கையை வைத்து பிதுங்கிய கண்களால் பார்த்தாள். சுபா ஏதோ சொன்னதும் தூ என்று காரி தூப்பினாள். பாண்டன் நாயில அது பாண்டன் நாயில என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சுபா அம்மாவை பார்க்கவே அஞ்சி உள்ளே ஒதுங்கி கொண்டாள். அம்மா அவளை பார்த்தால் கையில் எது இருக்கிறதோ அதை அவளை நோக்கி வீசினாள். உடையை தூக்கி மர்ம உறுப்பை காட்டி வசைபாடினாள். பால், ப்ளீஸ், என் மேலே கொஞ்சமாவது அன்பு இருந்தால் இவங்கள எங்கேயாவது அனுப்பிடுங்க. உங்களை நம்பி வந்தேன். அதுக்காக நீங்கள் எனக்கு செய்கிற லீஸ்ட் ஹெல்ப் இதுதான். அவங்கள என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா, ப்ளீஸ் என்று கதற அழுதி அப்படியே படுக்கையில் சாய்ந்து விட்டாள். அவள் அழுவதை வெறித்து பார்த்து கொண்டே நின்றேன். பிரசவம் முடிந்து அவள் வேலைக்கு போக ஆரம்பிக்கவில்லை. சொல்லுங்கப்பா, சும்மா எதுக்கெடுத்தாலும் இப்படியே சில மாதிரி நின்னா எப்படி என்றான். சுபா, ப்ளீஸ், நான் பார்க்குறேன், ஏதாவது பண்ணுறேன், மெதுவாக அனுப்பிச்சிடுறேன் என்றேன். நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. அவங்கள நீங்கள் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. அவங்க ஒரு வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க. இனிமேல் அவங்கள நம்மளால் மாற்ற முடியாது. அவங்க எங்கேயாவது சந்தோஷமாக இருந்தால் போதும். அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம். நான் என்னிடம் பிரஜானந்தர் சொன்னதைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அம்மாவுக்கு பெரிய அநீதி ஒன்றை நான் இழைத்து விட்டேன். என் வாழ்நாளெல்லாம் நான் அதற்கு பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் என்றார். அவளுடைய ஆணையை நான் மீறலாகாது. அவளுடைய விருப்பமே அவள் ஆணை. ஆனால் அம்மா என்ன விரும்புகிறாள் என்று தெரியவில்லை. என் வீட்டின் எதுவுமே அவளுக்கு தேவை இருக்கவில்லை. சோறு கூட கொஞ்ச நாளில் அழுத்து விட்டது. அதே சமயம் சுபா மீதான வெறுப்பு ஒரு வேகமாக மாறி அவளை இயக்கியது. அவளை போன்றவர்களின் பிரியம் போலவே வெறுப்பும் கரைகளற்றது. பின்னாளில் யோசித்து கொண்டேன், சுபா மேல் அவள் கொண்ட வெறுப்பு எத்தனை ஆழம் மிக்கது என்று. எத்தனை நூற்றாண்டு வரலாறு இருக்கும் அதற்கு. அம்மா சமையல் அறையில் புகுந்து கிடைத்ததை அள்ளி போட்டு தின்றாள். வீட்டின் எந்த மூலையிலும் வெற்றிலை போட்டு துப்பி வைத்தாள். வீட்டுக்குள்ளேயே சிறுநீர் கழித்தாள். சுபாவின் புடவைகளையும் நைட்டிகளையும் ஜாக்கெட்டையும் பிராவையும் கூட எடுத்து அணிந்து கொண்டாள். இடியே, எனக்கு காப்பனுக்குள்ளதாகுண்டி, நீ போடி, நீ உனக்கு வீட்டுக்கு போடி, பண்ண இறப்ப என்று ஒவ்வொரு முறையும் சுபாவின் அறைக்கு முன்னால் வந்து நின்று கத்துவாள். சுபா இருகைகளாலும் காதுகளை பொத்திக்கொண்டு தலை தாழ்த்தி அமர்ந்திருப்பாள். ஆனால் அம்மா தன் அழுக்கு நிறைந்த கைகளால் பிரேமை தொட்டு தூக்குவதை மட்டும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குழந்தை கொடுக்காமல் அதன் மேல் குப்புற விழுந்து மூடிக்கொள்வாள். அம்மா அவள் முதுகை அடித்தும் அவள் கூந்தலை பிடித்து இழுத்தும் அவள் மேல் துப்பியும் பிராண்டியும் கூச்சலிடுவாள். நான் 2 முறை அம்மாவை அள்ளி பிடித்து தரதரவென்று இழுத்து வெளியே கொண்டு சென்று தள்ளி கதவை சாத்தினேன். கிறிஸ்துதாசிடம் செல்லத்திடமும் அம்மாவை குழந்தை நெருங்கிவிடக்கூடாது என்று சொல்லி வைத்தேன். ஆனாலும் எப்படியோ உள்ளே வந்து விடுவாள். வெளியே இருந்து அவள் எடுத்துக்கொண்டு வந்த ஏதோ அழுகலை ஒரு முறை குழந்தைக்கு ஊட்டிவிட்டாள். குளித்துவிட்டு வெளியே வந்த நான் அதை பார்த்து திடுக்கிட்டேன். என் கைகால்கள் எல்லாம் பதற ஆரம்பித்தன. அம்மாவை இழுத்து சென்று வெளியே தள்ளி செல்லத்தை வாயில் வந்தபடி வசைபாடினேன். செல்லம் சமையலறைக்குள் நின்று என் காதில் படும்படி ஏதோ சொல்வதை கேட்டேன். குறப்புத்தி என்று காதில் விழுந்ததும் மந்திரக்கோளால் தொடப்பட்டு கல்லாக ஆனது போல என் உடல் செயலற்றது. பின் எல்லா சக்திகளையும் இழந்து முன்தளத்து சூழல் நாற்காலியில் அமர்ந்தேன். அம்மாவை நானே ஒருபோதும் துரத்தி விடக்கூடாது என்று நினைத்தேன். சென்ற முறை தப்பி ஓடியது போல இம்முறையும் சென்று விடுவாள் என்று காத்திருந்தேன். அப்படி அவள் சென்றால் என்னுடைய குற்ற உணர்ச்சி இல்லாமலாகும். சுவாமியின் வார்த்தையை நான் காப்பாற்றியவனாவேன். ஆனால் இம்முறை அம்மாவுக்கு அங்கே இருந்தாக வேண்டிய தூண்டுதலாக சுபா மேலுள்ள வெறுப்பு இருந்தது. சுற்றி சுற்றி வந்து சுபாவை வசைபாடினாள். வீட்டுக்கு வெளியே சாலையில் நின்று கொண்டு, வெள்ளப்பண்ணியே, பாண்டன் நாயி, சுட்ட கிழங்கு மாதிரி இருந்துக்கிட்டு எங்கிட்ட பேசுதியா? ஏட்டி வெளியே வாடி நாயே என்று குரல் எடுத்து ஆரம்பித்தால் பல மணி நேரம் இடைவெளியே இல்லாமல் கத்தி கொண்டிருப்பாள். அந்த கட்டற்ற உயிராற்றலே எனக்கு பிரமிப்பூட்டியது. நாய்கள் போன்றவை மணிக்கணக்காக கத்தி கொண்டிருப்பதை அப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த 2 கிழவர்களுக்கும் காசு கொடுத்து அவர்களிடம் அம்மாவை கூட்டிச் செல்லும்படி சொன்னேன். அவர்கள் பணத்துடன் அன்றே காணாமலானார்கள். அம்மா இன்னும் ஆங்காரம் கொண்டவளாக ஆனால் இரவில் அவளே கிளம்பி நகரை சுற்றிவிட்டு விடியற்காலில் ஏதேதோ குப்பைகளை அள்ளிக்கொண்டு திரும்பி வந்தாள். வீசி எறியப்பட்ட அழுகல் உணவுகள், பழைய துணிகள்,
மின்னக்கூடிய அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்தாள். அவற்றை கார் ஷெட்டில் ஓரமாக குவித்து வைத்தாள். அழுகிப்போன ஒரு உணவு பொட்டலத்தை பிரித்து அவள் வழித்து வழித்து சாப்பிடுவதை ஒருமுறை ஜன்னல் வழியாக கண்ட சுபா ஓடிப்போய் அப்படியே வாந்தி எடுத்தாள். ஒரு நாள் ஒரு பெருச்சாளியை அம்மா காகிதங்களையும் பிளாஸ்டிக்கையும் கொளுத்தி தீமூட்டி வாட்டுவதை கண்டபோது நானே வெளியே சென்று அதை பிடுங்கி வெளியே வீசி அவளை அதட்டினேன். அவள் திருப்பி என்னை அடிக்க வந்தால் நான் அவளை பிடித்து தள்ளிய போது மல்லாந்து விழுந்தாள். பாத்ரூம் டர்க்கி டவல் ஒன்றை எடுத்து கட்டியிருந்தாள். அது அவிழ்ந்து நிர்வாணமாக கிடந்தவள் நிர்வாணமாகவே எழுந்து ஒரு கல்லை எடுத்து என்னை தாக்கினாள். அவளை பலங்கொண்ட மட்டும் தள்ளி கார் ஷெட் அருகே உள்ள அறைக்குள் தள்ளி கதவை சாத்தினேன். மூச்சு வாங்க சில நிமிடங்கள் நின்றேன். ஜன்னல்கள் எல்லாம் கண்களாக என்னை பார்க்கின்றன என தெரிந்தது. நேராக குளியர் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு குழாயை திறந்து விட்டு கொண்டு கதறி அழுதேன். நீர் கொட்டும் ஒலியில் என் அழுகை மறைந்தது. தலையிலும் முகத்திலும் அரைந்து கொண்டு தேம்பல்களும் விம்மல்களாக அழுது நானே ஓய்ந்தேன். பின்னர் முகத்தையும் கைகளையும் கழுவிக்கொண்டு வெளியே வந்தேன். சுபா மூச்சு வாங்க வெளியே நின்றிருந்தாள். நான் போகிறேன், என் பிள்ளையோடு நான் எங்கேயாவது போகிறேன் என்றாள். நான் பேசாமல் நடந்தேன். என் பின்னால் வந்தபடி என்னால் முடியாது, இனிமேல் இதை பார்த்துட்ருக்க முடியாது. சிட்டியில் இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் பேச்சு. இனி நான் எங்கே தலை காட்டுவேன்? வேலைக்காரங்க பார்த்து சிரிக்கிறாங்க. என்னால் முடியல, நான் போகிறேன். ஒன்று இல்லாட்டி உங்கள் அம்மா என்றாள். நான் அவளிடம், நான் எங்கள் அம்மா விட்டுற முடியாது, அது என் குருவோட வார்த்தை. நீ போனால் நான் வருத்தப்படுவேன், என்னால் அதை தாங்க முடியாது. ஆனால் அம்மா அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் செய்வா என்றேன். தலை நடுங்க வீங்கிய கண்களுடன் ஈரக்கண்ணங்களுடன் என்னை பார்த்து சில கணங்கள் நின்றுவிட்டு சடையல் என்று மாறி மாறி தலையில் அரைந்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்து சுபா கதறி அழுதாள். நான் என் அறைக்குள் சென்று ஒரு புத்தகத்தை எடுத்து பிடித்து கொண்டு அமர்ந்து கொண்டேன். எழுத்துக்களை பாராமல் அவள் அழுகையே கேட்டுக்கொண்டிருந்தேன். இரவு வரை அம்மா உள்ளேதான் கிடந்தாள். நான் வெளியே சென்று எங்கெங்கோ அர்த்தமில்லாமல் அலைந்துவிட்டு நள்ளிரவில் திரும்பி வந்தேன். உடை மாற்றிக்கொண்டு கார் ஷெட் அறைக்கு சென்று கதவை திறந்தேன். உள்ளே இருந்து சிறுநீரும் மலமும் கலந்த வாடை குப்பென்று தாக்கியது. அம்மா எழுந்து நின்று தன்னை தாக்குவாள் என்று எதிர்பார்த்தேன். அவள் மூலையில் கைகளை தலைக்கு வைத்து குப்புற குனிந்து அமர்ந்தினாள். அம்மா, சோறு வேணுமா என்றேன். தலையசைத்தாள். அவளுக்கு நானே சோறு போட்டேன். ஆவேசமாக அள்ளி அள்ளி அவள் விழுங்குவதை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு கணம் நெஞ்சடைத்தது. மறுகணம் இடி விழுந்த பனை போல என் உடல் தீப்பற்றி எரிந்தது. ஒரு நாளாவது பசிக்கு பதில் ருசியை உணர்ந்திருப்பாளா? அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு கத்த வேண்டும் போலிருந்தது. சாப்பிட்டு நிறுத்த அவளுக்கு தெரியாது. இலை காலியாக ஆவதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. போடு போடு என்று கையால் இலையை தட்டிக்கொண்டே இருந்தாள். இப்படித்தான் இருந்திருக்கிறேன் நானும். அந்த என் உடல் இந்த உடலுக்குள் இருக்கிறது. சாப்பிட்டு முடித்து கையை உடலிலேயே தேய்த்த பின் அங்கேயே அவள் காலை நீட்டி படுத்து கொண்டாள். நான் உள்ளே சென்று கோப்பையில் அரைவாசி பிராண்டி எடுத்து வந்து கொடுத்தேன். வாங்கி அப்படியே மடமடவென்று உள்ளே கொட்டிக்கொண்டு பெரிய ஏப்பம் விட்டாள். வயிறு நிறைந்ததும் அதற்கு முந்தைய கணத்தை முற்றாக மறந்தவளாக, என்னலை காப்பா என்று என் கையை வருட ஆரம்பித்தாள். அவளிடம் என்னென்னவோ சொல்லவும் கேட்கவும் நினைத்தேன். ஆனால் அவளை பார்த்து கொண்டிருப்பதே போதும் என்றிருந்தது. லே மக்கா காப்பா, அந்த வெள்ளைப்பண்ணி பேயாகும்ல, அவள் ஏன் இப்போ அப்படி இருக்கா தெரியுமில்ல? அவள் உனக்கு ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கா, பார்த்துக்கோ. உனக்கு குஞ்சாமணியிலிருந்து சட்டென்று என் ஆண்குறியை பிடித்து, லே இதில் அவள் ரத்தம் குடிக்கலை என்றாள். நான் விடுவித்து கொண்டேன். மக்கா, உனக்கு இந்த கலசமும் சட்டையும் வேண்டாம்ல. நீ தம்பரான்மாருக்கு கச்சேரியில் இருக்காத, வேண்டாம். தம்பரான்மார் உன்னை கொண்டு போட்டுருவாங்கல்ல. நீ நாளைக்கு என் கூட வந்துடு. நாம் அங்கே நம்ம ஊருக்கு போகலாம். நான் உன்னைய பொண்ணு மாதிரி பார்த்துக்கிடுவேன். வரியா மக்கா? அம்மையில் விழிக்கிறேன். கண் தளரும் வரை அதையே சொல்லிக் கொண்டிருந்தால் திரும்ப திரும்ப, நாற்காலி வேண்டாம், தம்புரான்களின் நாற்காலில் நீ அமர்ந்தால் உன்னை கொன்று விடுவார்கள், உன்னை கொல்லத்தான் இந்த வெள்ள பேயை மந்திரித்து அனுப்பியிருக்கிறார்கள் என்றுதான் புலம்பினாள். நான் எழுந்து என் அறைக்கு சென்று ஒரு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு மோட்டு வலையையே பார்த்து கொண்டிருந்தேன். கிறுக்குத்தனமாக சொல்கிறாள் என்றாலும் அவள் சொல்வதிலும் உண்மை உண்டு என்று தோன்றியது. எஜமான்களின் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேனா? அதற்காக என்னை கொன்று கொண்டிருக்கிறார்களா? இவள் என் குருதியை உறிஞ்சி கொண்டிருக்கிறாளா? என்னுடைய மாயைகளுக்கு வெளியே நின்று மனவசியங்களுக்கு அகப்படாத மிருகம் போல அம்மா உண்மையை உணர்கிறாளா? நான் திரும்ப என் அலுவலகத்திற்கு வந்தபோது 4:30 மணி ஆகியிருந்தது. என் அறைக்குள் சென்று அமர்ந்து குஞ்சன் நாயரிடம் டிஃபன் வாங்கி வர சொன்னேன். என்னுடைய இயலாமைக்கு நான் காரணங்கள் தேடுகிறேனா? அப்படித்தான் சுபா சொல்வாள். என்னுடைய திறமையின்மைக்கு வெளியே காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ ஏன் செயல்படக்கூடாது? நீ உணரும் தடைகள் எல்லாமே உனது கற்பனைகள். நீ செய்ய வேண்டியதென்ன என்று உண்மையில் நீ உணர்ந்தவற்றை
ஏன் செய்யாமல் இருக்கிறாய்? செய்து பார். செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுதான். நான் என்னை போன்றவர்களின் குரலாகவும் கையாகவும் இந்த அமைப்புக்குள் இருக்க வேண்டும். என்னை போன்றவர்கள் என்றால் தோட்டிகளால் அள்ளி வரப்பட்டு மானுட குப்பைகளாக கழுதை சந்தை ஆஸ்பத்திரியில் குவிக்கப்பட்டவர்கள். பொது சுகாதாரத்திற்காக கோடிகளை செலவிடும் இந்த அரசு அந்த உயிர்களுக்காக ஏன் கொஞ்சம் செலவிடக்கூடாது? அந்த டாக்டர்கள் ஏன் அவர்களை மனிதர்களாக நினைக்கும்படி செய்யக்கூடாது? முடியாது என்பவர்களை தண்டியுங்கள். உங்களில் ஒருவன் அந்த ஆஸ்பத்திரியில் கவனிக்கப்படவில்லை என்றால் உங்கள் குரல் எழுகிறதே, நீதி உணர்ச்சி எரிய ஆரம்பிக்கிறதே. நான் கைகள் நடுங்க எழுத ஆரம்பித்தேன். பின் எழுந்து என்னுடைய அறிக்கையை தட்டச்சிட்டேன். கழுதை சந்தை ஆஸ்பத்திரியில் நான் பார்த்தவற்றை விரிவாக எழுதி உடனே நடவடிக்கை எடுக்கும்படி ஆணையிட்டிருந்தேன். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் 3 நாட்களுக்குள் எனக்கு அறிக்கையிட வேண்டும். இல்லாவிட்டால் என் தனிப்பட்ட அதிகாரத்தால் அத்தவறுகளுக்கு பொறுப்பானவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருந்தேன். மாவட்ட மருத்துவ அதிகாரிக்கு நேரடி பிரதியும் மாநில சுகாதார செயலருக்கு நகலும் போட்டேன். பிள்ளையை உள்ளே அழைத்து உடனே அவற்றை அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். மாலையில் மீண்டும் ஒரு முறை ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். டாக்டர் இந்திரா, எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியல, வேணும்னா நாளைக்கு டயாலிசிஸ் செஞ்சு பார்க்கலாம் என்றார். அம்மா அதே போல படுத்திருந்தால். ஆஸ்பத்திரிக்கே உரிய பச்சை நிற உடை அணிவிக்கப்பட்டிருந்தது. கைகால்களில் வீக்கம் குறைந்து தோலில் நீர் வற்றிய சேறு போல சுருக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு படுத்ததுமே தூங்கிவிட்டேன். சுபா என்னிடம் அம்மாவை பற்றி விவாதிக்க விரும்பினாள். ஆனால் நான் அப்போது சொற்களை விரும்பவில்லை. 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன். விழிப்பு வந்தது. சுபா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஏர் கண்டிஷனரும் கடிகாரமும் ராகமும் தாளவும் போல ஒலித்தன. வெளியே சென்று சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். சிகரெட் அதிகமானதால் தூக்கம் கெடுகிறது என்ற எண்ணம் வந்தது. தூங்கும் முன்னால் கடைசி எண்ணமாக இருந்தது. நாளை ஆஃபீஸ் போனதும் என் கடிதம் பற்றி டிஎம்ஓவிடம் நான் நேரில் பேசுவதை பற்றி தான். என்ன செய்ய நினைக்கிறார் என்று கேட்க வேண்டும். முடிந்தால் ஊடகங்களுடன் ஒரு நேரடி விசிட் செய்து இவர்களையும் நாரடிக்கவும் தயங்கக்கூடாது. தொடரும்.